ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி சாரீ ஃபால்ஸ் அடிப்பேன் தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்போவுமே சாரீ ஃபால்ஸ் அடிக்கும்போது நம்ம வந்து பக்கத்தில் ஒரு ஆள் நின்று இப்படி சாரீ தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். ஆனால் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு ஆள் நின்றுட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஃபால்ஸ் வந்து நானே வச்சு தைச்சிருவேன். எப்போவுமே கூட ஒரு ஆள் நின்றுக்கணும் தள்ளி விடணும் எதிரே பார்க்க மாட்டேன். அது எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நான் வந்து ஸ்டெப்பாக தைச்சி நிப்பாட்டி ஒரு கையிட்டு அப்படி தள்ளி விட்டுட்டே தைப்பேன். நம்ம வந்து ரொம்ப காலம் நிப்பாட்டாமல் தைச்சா தான் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஒரு 5 ஸ்டெப் தைச்சிட்டு ஒரு கையளவு தைச்சிட்டு நிப்பாட்டிட்டு அந்த சாரியை கொஞ்சம் தள்ளி விட்டுறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் தைச்சிட்டு நிப்பாட்டி அந்த சாரியை தள்ளி விட்டோம். நம்ம அப்படியே தைச்சோன்னா நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் மடிச்சுட்டு அப்படி இருந்து மாற்றி அடிக்காமல் நம்ம ஸ்டார்டிங் தைச்சிலேருந்து ரிவர்ஸில் எடுத்து தைச்சோன்னா நம்மளுக்கு வந்து சாரீ அந்த பக்கம் வரும். அப்படிங்கும்போது நம்ம தள்ளி தள்ளி விட்டு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் வந்து கையை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். 5 விரலும் பதிகிற மாதிரி வச்சு தள்ளி தள்ளி விடுவேன். சும்மா வந்து தள்ளக்கூடாது. அப்போ தான் அந்த சாரியும் அந்த லைனிங்கும் சுருக்கெல்லாம் வரும். நம்மளோட 5 கையுமே அதில் அமுக்கி வச்சு அப்படி தள்ளி தள்ளி விட்டு தைக்கணும். பாருங்கள், நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சுருக்கம் கூட எல்லாமே எவ்வளோ நீட்டாக தைச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் எதாவது பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு.